கலைஞர் கூட அண்மையில முரசொலியில எழுதுகிற போது சொன்னார், பகல்லையும் இரவுலையும் என்னுடைய நினைவு தான் ஜெயலலிதா. எதற்கு கிடைத்தாலும் கலைஞர் தான். அடிக்கடி கொடநாட்டில் போய் ஓய்வெடுக்க போறீங்க, அதுக்கு கலைஞர் தான் காரணமா? ஜெயலலிதா அவங்க இருந்தாங்க, அந்த மாசம் வச்சுக்கிட்டு ஏதோ ஆட்சிக்கு வந்து இருந்தாங்க. அந்த அம்மா இருந்ததுனால அது ஒரு கிளாமர்ல ஒரு லேடி, ஒரு பெண்ணு ஒரு முதலமைச்சராக இருக்காங்கிறதுல ஒரு கிளாமர்ல செம்பு இருந்தா போடணும். நீ உண்மையிலே ஒரு ஆண்மகனுக்கு பிறந்திருப்பது உண்மை என்று சொன்ன குஜராத்தில் மோடி முதலமைச்சராக பதவியேற்ற நேரத்தில் நீங்கள் சென்று வாழ்த்தினீர்கள். அதேபோல் நீங்கள் முதலமைச்சராக தமிழகத்தில் பதவியேற்ற போது அவரும் வந்து வாழ்த்தினார். ஆக அவளும் நோக்கினாள், அண்ணலும் நோக்கினாள் என்பதை போல அவரும் வந்தார், இவரும் போனார். அதுதானே? ஆக அதைத்தான் சொன்னேன். ஆக பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் தொடர்பு இருக்கிறது, அதுவும் கள்ள தொடர்பு இருக்கிறது என்று நான் 7-8 கூட்டங்களில் பேசியிருக்கிறேன். சுத்திக்கிட்டே இருந்தா பெண்களை பார்த்துக்கிட்டே இருக்கு போல, முகத்தை தான் பார்த்துக்கிட்டே இருக்கிற போல. எனக்கு இப்போ என்ன தோணுதுன்னா, என் மனசுல இப்ப என்ன தோணுதுன்னா, வெளிப்படையா உங்கள்கிட்ட சொல்றேன், நீங்க நம்புவீங்கன்னு நினைக்கிறேன். நிச்சயமா நம்பணும். இப்படியே பேசாம இங்கே நின்னுகிட்டு உங்க முகத்தெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல ஒரு ஆசை எனக்கு வந்து. ஒரு கல்ல 2 மாங்கால பல மாங்காய் வலிச்சுட்டா இருப்போம். பல மாங்காய் ஒரு கல்ல 2 மாங்கால பல மாங்காய் வலிச்சுட்டா இருப்போம். பல மாங்காய். நான் மாங்கான்னு சொல்றதுனால வேற ஏதாவது நினைச்சுக்காதீங்க நீங்க. மாங்கான்னு சொல்றதுனால வேற ஏதாவது நினைச்சுக்காதீங்க நீங்க. மாங்கான்னு சொல்றதுனால வேற ஏதாவது நினைச்சுக்காதீங்க நீங்க. 3 மாடி மேல கீழ்பாடியில கீழே மேல கீழே 15 பேர். நான் சும்மா சொல்றேன், வேற ஒண்ணு.